4 காலில் நடந்து போச்சு, அது கிளியராக பார்த்தேன் நான். அது நம்ம பயமுறுத்த பார்க்குது. புறா உருவத்தில் இங்கே ஓடி வந்துச்சு. உங்ககிட்ட வர வரைக்கும் மனுஷ உருவத்தில் இருந்துச்சு. ஆமாம் ஆமாம். இப்படி நாங்கள் திரும்பி பார்க்கும்போது அந்த கருப்பு கலர் அந்த சிறுத்தை ஊர்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஓடிச்சு. அதனால உருவத்தை மாற்ற முடியுது. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் ஜிம் வீடியோ. இன்றைக்கி நம்ம ஒரு பிரம்மாண்டமான அப்பார்ட்மெண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதுவும் இது கைவிடப்பட்ட அப்பார்ட்மெண்ட்டில், இது ஒர்க்கிங்கே வரல, ஜிங்களால் சபிக்கப்பட்ட ஒரு அப்பார்ட்மெண்ட்டை தான் இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ரொம்ப பெருசாக இருக்குது இந்த அப்பார்ட்மெண்ட். ஃபுல்லாக எங்களால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமானே தெரியல. முடிஞ்ச அளவுக்கு வில் ட்ரை அவர் பெஸ்ட் டு எக்ஸ்ப்ளோர் திஸ் பிளேஸ் என்டையர்லி. கைஸ், எங்களுக்கு பேசுறதுக்கு டைம் இல்லை, உடனே எக்ஸ்ப்ளோர் ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம கூட ஜிம்களின் அரசன் மிஸ்டர் ஃபயஸ் ஜி வந்திருக்காரு அண்ட் பீயிங் ஜெகன். 3 பேர் சேர்ந்தா இந்த ஹியூஜான அப்பார்ட்மெண்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. ட்ரோன் ஷாட்டில் பார்த்தா உங்களுக்கு புரிய வரும் எவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட். உள்ளே வரதே கஷ்டமாயிடுச்சு ஆக்சுவலி. பார்க்கறதுக்கு தெரியாது. நீங்கள் காலைல பாருங்க, காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இடமே. காட்டுக்கு நடுவில் என்ன சவுண்டு வருது? இதெல்லாம் நமக்கு ஒரு லெசன். இந்த பில்டிங்கை கட்டினவங்களாம் எவ்வளோ ஆசையோடு கட்டியிருக்கோம். அதுக்கு தங்கணும்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா அவ்வளோதான், ஈஸியாக மனுஷங்களை துரத்திடும் வெளியே. தலைவர், இங்கே ஆளுங்களே வரல. ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த சம்பவம். அப்படி இல்லை, வந்திருப்பாங்க, ஆனால் வந்தவனை இருக்க விட்டுருக்காது. கைஸ், ஒரு 360 டிகிரியில் சுற்றி காட்டுறேன் ஒரு முறை. ஏதாச்சும் தெரிஞ்சாலும் பாருங்கள். தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். கீழே பாரு, பாம்பு இருக்காங்க. அது எது சென்சார் எதுவும் ஆகுது அந்த இடத்துல. அதில் போடுறாங்க. இதில் மேலே போட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம். சரி, கொஞ்ச நேரம் மைக்கெல்லாம் வச்சு போடலாம். மைக்கில் வச்சு மைக் கட்டிடவா? இது வச்சு வச்சுக்கோ. யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இவ்வளோ ஆஃபனாக கட் ஆகாது. ஆமாம் டாடி. ரைஸ், நான் உள்ளே வந்ததுலேருந்து கேஜெட்ஸ்லாம் சரியாக ஒர்க் ஆகலை. ஃபஸ்ட்டு இந்த லைட் ஆஃப் ஆச்சு, அதுக்கப்புறம் இன்னொரு லைட்டை மாற்றணும், அதுக்கப்புறம் பார்த்தா கேமரா கட் ஆகுது. இப்போ மைக்கு மைக்கும் ஒர்க் ஆகல. இப்போ ஸ்டெப்ஸ் எங்கன்னு கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு மேலே போகிறதுக்கு. நடக்கலாம், இங்கே தண்ணி சுட்டு சவுண்டு. தண்ணி மழை வந்ததில்ல. கேர்ஃபுல்ரா.
இது இருக்குடா டிப்ஸ் கூட பார்த்துட்டு வந்துடலாம். யாரோ தங்கியிருக்காங்க இங்கே. இப்போ இல்லை, ரொம்ப நாளைக்கு முன்னாடி தங்கியிருக்காங்க. பெட்லாம் இருக்கு. அப்புறம் ரெண்டோலாம் உடஞ்சிருக்கு பாரு, சுக்குநூறா. ஆமாம். அதுங்க வந்துருச்சு. ஹலோ 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 கேட்குது. சரத் அதுங்க வந்துருச்சுங்க. இரு கொஞ்ச நேரம் இது மாதிரி ஆக்ட் பண்ண வேணும். சைலண்டாக மூவ் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. சரியா? ஓகேவா? பத்து என்னையா அது? இந்த ஃப்ளோரில் தான் வருது சத்தம். ஃபஸ்ட் ஃப்ளோரில். என்னடா அதெல்லாம் எப்படி பறகுது? ரொம்பலாம் என்னது? இல்லை புறா. பயத்தில் அட்டாக் பண்ண வருது. நாங்களே உன்னை பார்த்து தான் பயப்படுறோம். அது நம்ம பார்த்து பயப்படுது. ஆனால் நான் டிஸ்டர்ப் பண்ண. எப்பா இந்த சினிமா தியேட்டர் டிஜிட்டல் டிடிஎஸ் சொல்லணும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருந்துச்சு. புறா தலைவர் புறா தான். ஆனால் இந்த நேரத்தில் அது வந்த சவுண்ட் இருக்குது. எப்பா இது என்ன சத்தம்? அப்போ சரத்து கீழே பாம்பு இருக்கும், பார்த்து போ. லைட்டு கீழே அடி. ஐடியா ஒரு நிமிஷம் 360 டிகிரியில் சுற்றி பார்த்தா ஒரு ஐடியா வரும்னு பார்க்குறேன். யாராச்சும் இருக்கீங்களாங்க? நீங்கள் இந்த இடத்துல இருக்கிறத எங்களால் நல்லா உணர முடியுது. எனக்கு புரியுது இது உங்களோட இடமா இருக்கலாம். கொஞ்ச நேரம் எங்களை இந்த இடத்துல இருக்க விடுங்க. உங்களை பற்றி
எங்கே இருக்குடா அவருக்கு? அது ஆசீர்வாதம் பண்ணுதுப்பா. உங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் தான் வந்திருக்கோம். உங்களை நாங்கள் பார்க்க முடியுமா? இங்கே கிடைச்சி சொல்கிறேன். ஒரு நிமிஷம் கால் வலிக்குது. ஏதோ குத்தி இருக்குது. முள்ளு குத்தி இருக்குது. முள்ளு ஏதோ அயன் ஏதோ குத்தணும். துரு பிடிச்ச கம்பியெல்லாம் கொடுத்துச்சுன்னா ரிஸ்க் இல்லையா? ஓகே, பிரச்சனை இல்லை. நேரமே சரியில்லை சரத்தை. வந்து கொஞ்ச நேரத்துலேயே உனக்கு ரத்த காவு வாங்குது. ரத்த காவு வாங்கினாலே சகுனம் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. இந்த வழியாக தான் வந்தோம்மா? ஆமாம். சரி போகலாம். ஸ்டெப்ஸ் எங்கே வேலை பார்த்தோம்? இந்த வழியாக பார்த்தோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த பக்கம் வரோம் போகிறோம். கன்ஃபியூசிங்காக இருக்குது, பெருசாக இருக்கிறதுனால. நைட் நேரத்தில் வவ்வாலுங்க பறந்து நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி புறா பறந்து நீ பார்த்துருக்கியா வீடியோஸில் எனக்கே எடுக்கும்போது? ஒரு சில இடத்துல. ஏன்னா அது வந்த தோரணையும் அது ஒரு மிரட்டுற மாதிரி வந்துச்சு. இது வரைக்கும் நான் அப்படி ஃபீல் பண்ணதே இல்லை. அது ஒரு டிஸ்டர்ப் பண்ணுற பறவைகளை கூட கண்ட்ரோல் பண்ணுமா என்ன ஜென்கள்? அதுவும் உருவம் மாறும்ல. அது என்னன்னா நம்மளை அட்டாக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. எனக்கு அதான் ஆச்சரியமாக இருக்குது. நம்ம நோக்கி வந்தது. ஆமாம், ஏன்னா அதுங்க பறந்து போகல, நம்மளை அட்டாக் பண்ண வந்துச்சு. சரி விடு, ஓவர் திங்க் பண்ணாது. ரொம்ப யோசிக்கிற ஃபேஸ் வராருங்க. டார்ச்லைட் விட டக்கு டார்ச்லைட். நான் பார்த்தேன். அங்கே பாரு சார். என்ன வேணும் உங்களுக்கு? எங்க கிட்ட இருந்து ஏதாச்சும் எதிர்பார்க்குறீங்களா நீங்க? உங்களால பேச முடியுமா? நீங்க இங்க வர நிறைய பேர்கிட்ட பேசுறதா சொல்றாங்க உருவம் மாதிரி. எங்க முன்னாடி ஏதாச்சும் உருவம் மாதிரி வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். எங்களுக்கு இப்போ இந்த இடத்துல பேச்சு துணைக்கு ஆள் இல்லை. கீழே புறா உருவத்தில் வந்தது நீங்க தானே? ஓ, கொலுசு சத்தம் கேட்கல? இல்லை, நான் கிறுக்கு பூச்சின்னு நினச்சேன். சம்டைம்ஸ் அந்த பூச்சி கூட மாதிரி தான் நான் சத்தம் போட்டேன். பூச்சியும் சத்தம் வந்துச்சு. இல்லையா, அது பூச்சி சத்தம் இல்லை, நம்மளை நோக்கி வருது. எனக்கு கட்டாரில் பெயின் அதிகமாகிட்டே போகுது. அது சின்னதாக தான் கொடுத்துச்சு, பட் இருந்தாலும் வலி அதிகமாக இருக்குன்னு தெரில. நிமிஷம் அப்படியே கழட்டி காட்டு. வேணாம். பாம்பு குத்துனா மாதிரி இருக்குமா? நீ வேற தெரியல, அதான் கேட்குறேன். பாம்பு குத்துனா வலிக்குமா? நான் கடிச்சா காட்டு வச்சு பார்க்கணும் அப்படின்னு செக் பண்ணுறது. இல்லை மச்சான், வேறு எதுவும் புரியுது. பாம்பு இல்லை ஷூரா?
பெரிய இடமா இருக்கு. ஜெகன் அந்த பக்கம் நில்லு, அப்படியே அந்த கார்னரில் போய் நில்லு, நாங்கள் இந்த பக்கம் வரோம். ஸ்லோவாக போ. ஏதாவது தெரியுதா? ஜெகன் ஜெகன் நவுறோம், பின்னாடி ஏதோ ஒரு வருது. பூனை மாதிரி போகுது, அங்கே போறியா? நாலு காலம் வந்து போச்சு, அது கிளியரா பார்த்தேன் நான். அது நம்ம பயமுறுத்த பார்க்குது. புறா உருவத்தில் இங்கே மறுபடியும் வந்துச்சு. புறா வச்சு தூது தான் அனுப்புவோம், புறா வச்சு நம்மளை பீதி ஆகுது. காத்து மாதிரி வச்சு அனலாச்சு அது. இந்த சிறுத்தை கருப்பு கல்ல இருந்து அப்படி இருக்கும். ஆமாம், அந்த உருவத்துல மாறி இந்த அளவுக்கு உயரத்துல அப்படியே போச்சு. இப்படி போனது. இதுல என்ன ஹைலைட்னா, உன்கிட்ட வர வரைக்கும் மனுஷ உருவத்துல இருந்துச்சு. ஆமாம் ஆமாம். இப்படி நாங்கள் திரும்பி பார்க்கும்போது அந்த கருப்பு கலர் அந்த சிறுத்தை ஊர்னா அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஓடிச்சு. அதனால உருவத்தை மாற்ற முடியுது. அப்போ இங்கே இருக்கிறது உருவத்தை மாற்றக்கூடிய ஜின்னு, அந்த கேட்டகரி தான் இங்கே இருக்கு. இந்த இடத்த பற்றி இன்ஃபர்மேஷன் சொன்னவங்களே அப்படி தான். உள்ளே வந்து நிறைய பேர் இருக்க மாதிரி இருக்குமா, யாரோ வந்து பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்ச நேரத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. இது ரொம்ப ரிஸ்க்கு, இது ரொம்ப ரிஸ்க்கு. அது மாதிரி கிடையாது. அது மிருகங்களுடைய உருவத்தில் வந்து நம்மளை அட்டாக் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோவேன், கேட்கறது கூட ஆள் இல்லை. எவன் சொன்னாலும் நம்பவும் மாட்டான். அவங்க இப்போ நம்ம டூம் நம்பரில் பார்க்கல, நம்ம உருவத்தை நம்மளே பார்த்த மாதிரி. கரெக்டு. இது அதை விட ஒரு எக்ஸ்ட்ரீமான ஜின்னாக இருக்கும் போல். மறுபடியும் ஒரு விழு சவுண்டு. அதெல்லாம் நடக்காத கால் வச்சு பாம்பு இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஹார்ட் பீட் ரொம்ப அதிகமாகுது. ஒன்றும் இல்லை. மழை பெஞ்சது இன்னைக்கு, நமக்கு போய் எல்லாத்தையும் அப்படி ஊற்றுது. இடம் தாண்டா பார்க்குறதுக்கு எதுவுமே இல்லாத மாதிரி நமக்கு ஃபஸ்ட்டு ஃபீல் ஆச்சு. உள்ளார வந்ததுக்கப்புறம் என்ன இவ்வளோ பயங்கரமாக இருக்குது. ஏதோ ஒன்று அதை நம்மக்கிட்ட வரவிடாமல் தடுக்குது. இல்லைன்னா நம்மளை நேரம் அட்டாக் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிருக்காது. ஆனால் அது பயமுறுத்துது. ரத்த காயத்தை ஏற்படுத்தி பயமுறுத்துது. பேக்கெட்லேருந்து எடுக்காத போது மேபி அதனால கூட இருக்கலாம்ல. கண்டிப்பாக இருக்கும். சொல்லுவோம், நான் சொல்லக்கூடாது வேறு. என்னென்னா எங்ககிட்ட ப்ரொடெக்ஷனுக்கு ஒரு சில விஷயம் இருக்குது. ஏன்னா இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம், அதுவும் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வரோன்னா கண்மூடித்தனமாக வரமாட்டோம். ஆப்வியஸாக எப்பயுமே வச்சுருப்போம். பட் இன்றைக்கி வச்சுருக்க ஒரு பொருள் ரொம்ப பவர்ஃபுல்லானது. மேபி அதனால கூட இருக்கும். எவ்வளோ நேரத்துக்கு இருக்குன்னு சொன்னால் அது நம்ம அதோட பவர். நாம் 3 பேருமே சுத்தமான நிலையில் இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஜெகன் வர அப்பப்போ ஆய வருதுன்னு அது பிரச்சனை இல்லை. இன்னும் கொஞ்ச நாட்டில் வந்துடும் தோண முடியல. அடக்க முடியாது வச்சாங்க. மேலே போகிறதுக்கு படிக்கிட்டேங்க பாரு. அதே வழிதான். எங்கே வந்தால் எப்படின்னே தெரியலடா. ஒரு ஃப்ளோர் தான் வந்திருக்கிறோம். இந்த மேலே எத்தனை ஃப்ளோர் இருக்கான்னு தெரியல. என்னது நீ பாத்தியா? இது கேஷுவலாக ஃபிகரை பார்த்த மாதிரி சொல்கிறேன். ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு அது. என்னமோ வருது. வண்டி
ஜின் எக்ஸ்ப்ளோரிங் சூடு பிடிக்கிற நேரத்தில் கரெக்டாக போலீஸ் என்டர் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களால் ஷூட்டை தொடர்ந்து கண்டினியூ பண்ண முடியல. எங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிட்டு பயங்கரமாக விசாரணை பண்ணி அதுக்கப்புறம் நம்ம யூடியூப் சேனலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் பர்மிஷன் கேட்டு ஒரு வழியாக பர்மிஷனும் கிடைச்சது. போலீஸ் ஸ்டேஷனில் எங்களுக்கு பர்மிஷன் கிடைச்சப்புறம் இந்த இடத்த பற்றி இன்னும் நல்லா விசாரிச்சுட்டு பகலில் ஒரு முறை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோரிங் பண்ணால் இந்த இடத்துல என்ன இருக்குன்னு தெளிவாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் அங்கே போன அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது இது வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஜின் அனுபவம் கிடைச்சதே இல்லைன்னு. அந்த அளவுக்கு நிறைய வினோதமான வித்தியாசமான ஜின் எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் எல்லாரும் ஃபீல் பண்ணோம். நீங்களும் அதே ஃபீலிங்கை உணரணும்னா இன்னும் ஒரு 2 நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்க. தரமான ஜின் எக்ஸ்பீரியன்ஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் நம்ம சேனலில் இருக்க மற்ற வீடியோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய பேர் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு பயங்கரமான சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கீங்க. உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் என்றைக்குமே நான் கடமைப்பட்டிருப்பேன். ரொம்ப ரொம்ப நன்றி கைஸ், லவ் யூ ஸோ மச். அண்ட் மழை ஹெவியாக பேஞ்சிட்டு இருக்கு. ஸோ எல்லாரும் பார்த்து பத்திரமா வீட்டுக்குள்ளேயே இருங்க. அப்படியே வெளியே போனாலும் பார்த்து சூதானமாக சேஃபாக போயிட்டு வாங்க. பாய், டாடா அப்படி சொல்லக்கூடாது.